மியூச்சுவல் ஃபண்டில் லைவ் எஸ்ஐபி ஸ்கீமில் பார்ஷியல் அமௌண்ட்டை நம்ம ரெடீம் பண்ணி எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆனோடனே இந்தமாதிரி ஹோம் பேஜ் வரும். ஹோம் பேஜில் கீழே ஹோம் போர்ட்ஃபோலியோ டிரான்சாக்ட் இருக்கும். டிரான்சாக்டை கிளிக் பண்ணால் நமக்கு மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். மேலே இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் பர்ச்சேஸ் அது கீழே வந்து ரெடீம் ஸ்விட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ரெண்டாவது ஆப்ஷனை ரெடீம் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி மை போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஸ்கீம்லாம் ஓப்பன் ஆகும். நம்ம எந்தெந்த ஸ்கீமில் எஸ்ஐபி போடுறோமோ அந்த ஸ்கீம் காமிக்கும். அதில் வந்து கீழே உள்ள ஸ்கீமில் நான் வந்து இப்போ டிரான்சாக்டை கிளிக் பண்ணிடுறேன். ஆனால் ஏன்னா அந்த ஸ்கீம்லேருந்து தான் இப்போ பணம் வந்து ரெடீம் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ண உடனே பர்ச்சேஸ் ரெடீம் மேலே ஸ்கீம் நேம் காமிக்கும், பர்ச்சேஸ் ரெடீம் ஸ்விட்ச் காமிக்கும். ரெடீம் போட்டுட்டு கீழே ரெடீம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்தா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பார்சியல் வித்ட்ராவல் தான் பண்ண போகிறோம். ஆனால் பார்சியல் வித்ட்ராவல் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணால் இந்த கீழே போலியோ நம்பர் அப்படின்னு ஓப்பன் ஆகும். அது கீழே அமௌண்ட்டு செலக்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத நம்ம டைப் பண்ணுறோம். டைப் பண்ணிட்டு நம்ம அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு கீழே கண்டினியூ கொடுக்குறோம். கண்டினியூ கொடுத்தா அடுத்த ஆத்தரைஸ் கன்ஃபார்ம் பேஜ் ஓப்பன் ஆகும். கன்ஃபார்ம் கொடுத்தா ஆத்தரைஸ் கேட்கும். ஆத்தரைஸை கிளிக் பண்ணால் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் போத் இதில் மூணில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொல்லுவோம். நம்ம வந்து மெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தா நம்ம மெயிலுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிரும். ஓடிபியை டைப் பண்ணால் ஆத்தரைஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். ஆத்தரைஸில் க்ரீன் டிக் எனேபிள் ஆன உடனே நம்ம சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோடனே நம்ம ஃபைனலில் நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். ஸோ நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அடுத்த